சீமான் தனித்து போட்டியிடுகிறார், விஜய் தனிமையில் போட்டியிடுகிறார் போல தெரியுதே சார். நான் அப்படி நினைக்கவில்லை. நீங்கள் சீமான் அவர்களை கொண்டாடுவதை பற்றி நான் வருத்தப்படவில்லை. கொண்டாடல, நான் இருக்கிற இல்ல எனக்கும் இல்ல சார், இல்ல எனக்கும் நான் யதார்த்தத்தை பேசுறேன். இருங்க, சீமான் எனக்கும் தனித்து போட்டியிடுகிறார், எனக்கும் விஜய் தனிமையில் போட்டியிடுகிறார். எனக்கும் திரு சீமான் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை உண்டு. ம். அவர் இந்த முறை தன்னுடைய பழைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டாலே பெரிய விஷயமாக இருக்கும். ம். ஆகவே சீமான் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவிக்க முடிந்திருக்கிறது. 50% பெண்களுக்கு அறிவித்திருக்கிறார். நிறைய படித்தவர்களை வேட்பாளர்களாக்கி இருக்கிறார். இதையெல்லாம் நான் பாராட்டுகிறேன். ஆனால் தேர்தல் களத்தில் சீமானை விட 2 மடங்கு வலிமையானவர் விஜய் என்பதை முடிவுகள் உங்களுக்கு உணர்த்தும். உங்களை போன்ற விஜயை ஏகடியம் செய்கிற சில ஊடகவியலாளர்கள் அன்றைக்கு முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு ஆமாம் நாங்கள் குறைத்து மதிப்பிட்டு விட்டோம் என்று சொல்லக்கூடிய காட்சியை நான் பொறுத்திருந்து பார்க்க விரும்புகிறேன். சீமான் என்ன வாக்கு வாங்குகிறாரோ நான் சொல்லுவதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை விட 2 மடங்கு வாக்குகளை விஜய் வாங்குவார். சீமான் இப்போது இருக்கிற 8% வாங்கினால் விஜய் 16% வாங்குவார் என்பது நான் மட்டும் நினைக்கவில்லை. சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் ஏற்கனவே 20% வரை அவர் தொடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்து விட்டன. விஜய் கட்சி எடுத்த சர்வேயில் அவர்களுக்கு 30% வருகிறது. ஆனால் தனித்து போட்டியிடும் போது அந்த எண்ணிக்கை கிராஃப் குறையும் என்பது என்னுடைய பார்வை. ஆகவே களத்தில் விஜய் அலட்சியப்படுத்த முடியாத ஒரு சக்தி என்பதை இந்த தேர்தலில் நிரூபிப்பார். அவரால் பல தொகுதிகளில் வெற்றி தோல்வி 2 பக்கங்களும் மாறும். திமுக சில தொகுதிகளில் அதிமுகவிடம் வெற்றி வாய்ப்பை இழந்தால் அதற்கு காரணமாக விஜய் இருப்பார். திமுகவிடம் வெற்றி வாய்ப்பை இழக்கிற தொகுதிகளில் அதிலே குறிப்பிட்ட அளவு தொகுதிகளில் விஜய் ஒரு முக்கிய காரணியாக இருப்பார்.